ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரலட்சுமி நோம்புக்கு எளிய முறையில் எப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல தோரணம் ரெடி பண்ணிக்கோங்க. மாங்கொத்து, அதாவது மா இலையை இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இலையை எடுத்துக்கோங்க. அதை காம்பு பகுதியிலேருந்து நீட்டாக ரெண்டு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு பக்கம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கனாக்கா அது ஒரு தண்டு மட்டும் தனியாக தெரியும் உங்களுக்கு. எல்லா இலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று, அதாவது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி வளைச்சி பின்பக்கமாக வளைச்சி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு எழுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். எல்லா இலையும் அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம். நான் இந்த வருஷம் இது மாதிரி தான் செய்யலான்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு. இதில் சாமந்தி பூவோ இல்லை ரோஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம் நடுவில். இது நிலைவாசலில் தோரணமாக இதே மாதிரி கோர்த்து கூட நீங்கள் போடலாம். இப்போ ரோஸ் வச்சுக்கிறேன். இதில் நடுவில் ரோஸ் வச்சுட்டு ஒரு ஸ்டாப்லர் பின் வச்சு அந்த காம்பையும் இலையும் சேர்ந்த மாதிரி பின் அடிச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். இந்த க்ரீனுக்கும் இந்த பிங்க்குக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு பெங்களூர் ரோஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது. இப்போ சுற்றிலும் ஒரு தட்டில் வெத்தலையை வச்சுக்கிறேன். நான் ஒரு தட்டில் அரிசி பருப்பிட்டு அதில் கலசம் வைக்கணும். ஒரு சொம்பில் தண்ணி, மஞ்சள், குங்குமம், காசு எல்லாம் போட்டுக்கணும். அலங்காரத்துக்காக நான் சுற்றிலும் அம்மனை அலங்காரம் பண்ணுறேன். தேங்காவில் இது மாதிரி முகம் வரைஞ்சிக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் பிட்டை முக்கோண ஷேப்பில் மடித்து இது மாதிரி வச்சுக்கோங்க. சிம்பிளாக, நம்மளால் புடவையெல்லாம் இது பண்ணி கட்ட முடியாது, எங்களால் எனக்கு கட்ட தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி எளிமையாக செஞ்சாலும் அம்மன் அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு புடவையெல்லாம் கட்ட தெரியாது அப்படின்னு இந்த மாதிரியும் நம்ம கலசம் வச்சு வழிபடலாம். அம்மனுக்கு அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.